சரிங்களா? சரிங்க. இப்போது பார்த்தோம் 95, 80, 93, 92 இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேங்க. ஆனால் நல்ல பலனே எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, மனைவி, தொழில், சொத்து, குழந்தைகள் அப்படின்னு. அதில் இப்போ நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு ஜாதகர் நல்லா இருப்பார், ஓகேங்களா? அவர் வேலை செய்கிறாரா, வேலை செய்வார். குடும்பத்துக்காக பாடுபடுறாரா, பாடுபடுவார். ஆனால் குடும்பத்துக்காகவோ கடனுக்காகவோ இல்லை நோய்க்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக விரயங்கள் அவருக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். சரிங்களா? அதில் எந்தெந்த நம்பர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது ஒரு நம்பர் ஃபோன் நம்பரில் 8807 ஸ்டார்டிங் நம்பர் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? 88 அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஜாதகரை பிரபலமாக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மீண்டு வந்துடுவார். ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிறாருன்னா அவரை பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு அவர் இருப்பார். ஆனால் அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வந்துருச்சு? 07. 7ங்கிறது என்ன? கேது பகவான். இப்போ நம்மலாம் என்ன துறையில் இருக்கோம்? ஜோதிட தொழிலில் இருக்கோம், ஓகேவா? இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது கேதுவா? ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கேது பகவான் என்ன பண்ணுவார்? நல்லதே பண்ணுவார். ஆனால் குடும்பம் சார்ந்து வேற தொழில்கள் இருக்காங்க, அவங்க 07 பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ மனைவி கிட்டையோ கணவன் கிட்டையோ கருத்து வேறுபாடுகள் வருமா? எப்போவுமே அந்த மனைவியோ கணவனோ எப்படி இருப்பாங்க? ஒரு விரக்தி கவலையிலே சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிட்டு இருப்பாங்களா? அப்போ இந்த 7 என்ன பண்ணும்? அந்த 88 ஜாதகர் நல்லா தான் இருப்பார். இந்த 7 என்ன பண்ணுது? கணவனோ மனைவியோ அவங்ககிட்ட இருந்து கொடுப்பனைகளை இந்த கேது பகவான் சுருக்கிடுவார். ஓகேங்களா? அப்போ அந்த 7 என்ன பண்ணும்? ஒரு விரக்தி, ஒரு கவலை. இதே இந்த கேது பகவான் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. இதே சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இப்போ 20ஆம் தேதி 29ஆம் தேதி இல்லை சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேது பகவான் வசியம். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா 20ஆம் தேதி பிறந்திருக்கேன். நான் குடியிருக்கிற வீடு 7ஆம் நம்பர் வீடு, ஓகேங்களா? அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வெற்றியே வந்துச்சு. ஏன்னா சந்திரனுக்கு கேது வசியம், ஓகேங்களா? அப்போ 7 அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன்? உளவார பணிகள் எல்லாம் போய் செய்கிற கோயிலில் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்? கிரகங்களை தானே பேசுகிறோம், கிரகங்களை தானே பார்க்குறோம். அப்போ என்னென்னா ஆன்மீகத்தை ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இதே வேற தொழில் பண்ணுறாங்க இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்காங்க அப்படின்னா இந்த 7 என்ன பண்ணும்? குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும். சரிங்களா? பெரிய கேது என்ன பண்ணுவார்? சுருக்கிடுவார் இல்லையா? அப்போ 2ஆம் இடம் தான் வருமானம். அப்போ வருமானம் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அவங்க எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த மாதிரி, செயலுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? சரி, இது அடுத்த நம்பர் ஒன்று பார்ப்போம். 7448. சரிங்களா? ஃபஸ்ட் நம்பர் நல்ல நம்பர் 74. நிறைய அரசியல்வாதிகள் வச்சுருப்பாங்க 74 பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு? 48. அப்போ அந்த 48 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் எதுவுமே நடைமுறை கொண்டு வர முடியாது. சரிங்களா? எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கும். ஏன்டா வீட்டுக்கு போகிறேன்ட்டு இருக்கும், கம்முன்னு வெளியவே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த 74, 48, 74 ஜாதகர் பிரபலமாக இருப்பாரா? பிரபலமாக இருப்பார். சம்பாதிப்பாரா? சம்பாதிப்பார். ஆனால் வருமானத்தின் மூலமாகவும் பிரச்சனை இருக்கும், வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த நம்பரை பயன்படுத்தலாமா? யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள், பார்த்துட்டு இது ஒரு மாற்றம் பண்ணுங்க. அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அது என்ன வேணால் மாற்றம் பண்ணலாம்ல. இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் தான் நம்பர்ஸு, செல்ஃபோனும் அது 3ஆம் இடம் தான், கம்யூனிகேஷனும் 3ஆம் இடம் தான். அப்போது இந்த நம்பர் ஒரு நல்ல நம்பர்லேருந்து இப்போது ஒருத்தவங்க பார்த்துட்டிங்கன்னா கடன் பிரச்சனை இருக்குது. இப்போ நீ கொடுக்குறையா இல்லையா, உன் மேலே கேஸ் போட்டுமான்னு கேட்பாங்க.
இதே நல்ல எண்கள் இருந்து அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா சரிப்பா நீ பார்த்து கொடுப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஏன்னா நிறைய அனுபவத்தில் நான் பார்த்தது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அப்போ வந்து நல்ல எண்களை வச்சுருந்தீங்கன்னா நல்லவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது, சப்போர்ட் பண்ண வருவாங்க, ஹெல்ப் பண்ண வருவாங்க. இதே இந்த மாதிரி எண்களை வச்சுருந்தோம்னா எல்லாருமே இருப்பாங்க, நம்ம மட்டும் நிராயுத பாணியாக நிற்போம். எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், ஆனாலும் நம்ம எப்படி இருப்போம்? நிர்கதியாக நிற்போம். சரிங்களா? அடுத்தது இன்னொரு நம்பர் சொல்லட்டுமா? 9025 ஃபோன் நம்பரில் வருதா சீரியலில்? இந்த 90 என்ன பண்ணும்? எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். சரிங்களா? நல்ல நம்பரு. ஆனால் 25 வந்துருச்சு. இந்த 25 கூட்டினேன் 2 + 5 என்ன வருதுங்க? சந்திரன் புதன். அப்போ அவங்களோட கணவனோ மனைவியோ எப்படி இருப்பாங்க? ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உண்டு. இந்த கேது என்ன பண்ணிடுவார்? ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா மற்றவங்க பார்வைக்கு இவங்களுக்கு என்னப்பா இவங்க செட்டில்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட பணமே தங்காது. இப்போ கேதுங்கிறது யார்? ஞானிகள். அவங்க எதாவது பணத்தை எதிர்பார்ப்பாங்களா? எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் இறைவனை வேண்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ அது கேது அந்த வேலையைத்தானே செய்வார், பட்டற்ற நிலையைத்தானே கொடுப்பாரு. அப்போ இந்த கணவனோ மனைவி எப்படி இருப்பாங்க? இந்த 90 அப்படிங்கிறது எல்லா போகங்களையும் அனுபவிக்கணும், நான் சினிமாவுக்கு போகணும் இல்லை டூர் போகணும் அப்படின்னு கணவனோ மனைவியோ சொல்லுவாங்க. இந்த 25 என்ன பண்ணோம்? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் கோயிலுக்கு போகணும், இல்லை நான் இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு மேட்ச் ஆகுமா? இது 20 அது 90 என்ன பண்ணும்? நான் சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் குழந்தைக்கு சம்பாதிக்கணும்னு போராடிட்டு இருக்கும். இந்த 25 என்ன பண்ணும்? எனக்கு காசே வேண்டாம், எனக்கு என்னமே வேண்டாம், நீ விட்டுரு. இது ரெண்டு மேட்ச் ஆகுமா? அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. புரிஞ்சுதுங்களா? அதனால நான் சொல்றதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது 63 69 63 69 63 ஃபஸ்ட்டு நெகட்டிவான நம்பரு இல்லையா? கூட 69 வந்துருச்சு. சரியா? அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, டெய்லி சண்டை, டெய்லி பிரச்சனை, கடன், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு நம்பர் சொல்லிட்டா? 99 40. ஒரு ஆண் வந்து 99 40. இந்த 40 வந்து ஒரு ஆண் வந்து அவரோட பேரில் டோட்டல் 40 இருக்கலாம், வண்டி நம்பரில் 40 இருக்கலாம், இல்லை பாஸ்வேர்டில் 40 வச்சுருக்கலாம். ஓகேங்களா? இல்லை வந்து ஃபோன் நம்பரில் வரலாம். யாரெல்லாம் 40 வச்சுருக்கீங்களோ உங்களை எதுவுமே செய்யாது. சரிங்களா? ஆண்கள் பயன்படுத்தினாங்கன்னா அவங்கள ஒன்றுமே செய்யறதில்ல, அவங்க வீட்டம்மாவை பாதிக்குது. சரிங்களா? வீட்டம்மாவுக்கு ரெகுலராக தொடர்ந்து ஏதாவது உடல் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் சரிங்க, நான் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னா திடீர்னு தீர்க்கவே முடியாத நோய் வந்துடுது. சரி, நான் வந்து 2-3 பேர்த்திட்ட கேட்டிருக்கேங்க. ஒன்றா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவலி ரெகுலராக இருந்துச்சுங்க, ஆனால் இப்போ அவங்க இல்லைங்க. சரிங்களா? அப்போ அந்த எதனால் வந்துச்சு? அவரோட கார் நம்பர் 40, சத்தியமங்கலத்தில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6th படிக்கிற பையன் ஒன்று, 12th படிக்கிற பொண்ணு ஒன்று, மனைவி இறந்து 3 வருஷம் ஆச்சு. அவரோட கார் நம்பரில் 40 இருக்குது. அதனால் ஏதோ இவங்க சும்மா கண்டென்ட்டுக்காக பேசுகிறாங்கன்னு நினச்சி விட்டுறாதீங்க. சரிங்களா? அதாவது ஏதோ ஒரு உலகத்தில் ஏதாவது ஒரு பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு மேலே அப்பாற்பட்ட சக்திகள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சூட்சமமாக நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லுது, நம்பர்ஸ் வந்து நல்ல பலன்களையும் கொடுக்குது. இதே இந்த மோசமான எண்களை பயன்படுத்தும் போது கெட்ட பலன்களையும் கொடுக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? உஷாராய்க்கணும். ஒருத்தர் சொல்லுவாங்க, மேடம் இப்போ தான் கார் வாங்கி 6 மாதம் ஆச்சுங்க மேடம், உனக்கு பொண்டாட்டி முக்கியமா கார் முக்கியமா? குடும்பம் முக்கியமா உனக்கு கார் முக்கியமா? கரெக்ட் தானே? அப்புறம் இப்போ தான் மேடம், இப்போ தான் போன மாதம் வாங்கினுங்க மேடம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து கேட்குற இப்போ இத்தனை குருமார்கள் உட்காந்துருக்காங்க அப்படின்னா நல்லது சொல்லத்தானே வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் பார்த்து பலன் அடையட்டும் அப்படின்னு யாராவது கெட்டு போகிறக்கா சொல்லுவாங்க. அதனால் வண்டிங்கிறது, பணங்கிறது, சொத்துங்கிறது எதுனாலும் மறுபடி நம்மளால் சம்பாதிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்து ஜெயிக்க முடியும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த கார் போச்சுன்னா மறுபடி கார் வாங்க முடியாது, பெரிய நம்மளால் சேர்த்த முடியாது. நீங்களே ஏன் நினைக்கிறீங்க? இப்போது நான் நேற்று முந்தா நாள் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து போட்டுட்டு தம்பி வந்து அக்கா வந்துருக்கான்னு சொன்ன. அப்படி நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பேன்னு நினச்சி தானே வரேன்னு சொன்னேன். எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். நம்ம இன்னைக்கு இருப்போம், அடுத்த மாதம் மீட்டிங்கு வருவோன்னு தான் நினைப்போம். அப்போ இது மட்டும் ஏன் நினைக்கிறீங்க? அப்படி நெகட்டிவாக நினைக்கிறீங்க. எல்லாருமே வந்து ஐயோ கடன் இருக்குது நான் இப்படியே இருப்பேனா அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்போ எப்படி இப்போ நீ வெய்யக்காலம் தானே வருது, வெய்யக்காலமே இருக்குமா? மாறிடும்ல. நெகட்டிவாக நம்ம எதுவுமே யோசனை பண்ணக்கூடாது. அந்த நெகட்டிவ் திங்கிங் வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன பண்ணுவோன்னா, டப்புன்னு ஒரு அடித்து ஒரு கட்டுன்னு சொல்லுங்கள், இல்லை கேன்சல்னு சொல்லுங்கள். அந்த நம் நல்லதையே நினச்சோம்னா நல்லது மட்டும் நடக்கும். இதே கெட்ட சிந்தனைகள், இன்றைக்கி ஒருத்தன் கடன்காரன் கூப்பிடுவான், அவனுக்கு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டுருவாங்க. இன்றைக்கி நம்மளால் முடியும், இன்னைக்கு நம்மளுக்கு இந்த லோனை நம்மளால கட்ட முடியும், எது யாரோ ஒருத்தர் உதவுவாங்கன்னு நினச்சிங்கன்னா யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக உதவுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது ஒரு நம்பர் சொல்லட்டுமா? 99 40 99 நல்ல நம்பர் தாங்க. 40 வந்து ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது, பெண்களும் பயன்படுத்தக்கூடாது. குடும்பம் சம்பந்தமான கவலைகள் இருக்கும், பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக உண்டு, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பாதிக்குது. 40 பயன்படுத்தினா ஆண்களை பாதிக்கிறது இல்லை, பெண்களை மட்டும்தான் பாதிக்குது. எங்கே சுற்றினாலும் பெண்களுக்கு தான் பாதிப்பு. அடுத்தது 85 31, இது ஒரு நம்பர் இருக்கா? 85 31. 85 நல்ல நம்பரு. சரிங்களா? சம்பாதிப்பார். இப்போ மாதமான ஒரு டெய்லி ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தன் செலவுக்குன்னு 500 ரூபாயும் கூட செலவு பண்ண முடியாது. 85 31 5000 ரூபா சம்பாதிக்கிறாருல்ல, அவர் எடுத்து ஒரு 500 ரூபா செலவு பண்ணிக்கலாம்ல, ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 31 அப்படிங்கிறது என்ன பண்ணும்? பணப்பற்றாக்குறையை கொடுத்துரும். சரிங்களா? பணப்பற்றாக்குறையை கொடுக்கும். அதே மாதிரி வீண் விரயங்களை கொடுக்கும். ஒரு இருட்டறைகளை உட்காந்து வெளிச்சத்தை தேடுற மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஓகேங்களா? 85 31. சரி, அடுத்த நம்பர் பார்க்கலாங்களா? 94 43. ஃபஸ்ட்டு வந்து 94 எப்போ ஜெயிப்போன்னு ஓடிட்டே இருப்பாங்க. 94 அது உள்ளூர்லேருந்து தான் ஜெயிக்க முடியாது, வெளியூர் வெளி மாநிலம் போனால் தான் ஜெயிக்க முடியும். உடனே கமெண்ட்டில் போட்டுருவாங்க, பிஎஸ்என்எல் காரங்க எல்லாருமே ஊர் விட்டு ஓடி போயிட்டாங்களான்னு. அதான் அது வந்து உங்களோட இப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அனுபவபூர்வமாக பலனை பார்த்துட்டு தான் சொல்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் என்ன போட்டாலும் சரி, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதனால் 94 43. இந்த 43 என்ன பண்ணும்? மற்றவங்களை நம்பி ஏமாந்து போயிடுவோம். சரிங்களா? அதாவது ஒரு 50,000 ரூபா கட்டினா 5 லட்சம் தர்றேன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி சீட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த சீட்டுக்கு என்ன வேறு பணமே வராது. கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க? 20 மாதம் கட்டுவாங்க. நீ கடைசியில் எடுத்துக்கோ, எங்கையில் தான் இருக்குது, எங்கேயும் போயிடாது அப்படிம்பாங்க. சொல்லுவாங்களா? எங்கேயும் போயிடாது, அப்புறம் போயிடும். அப்புறம் அந்த மாதிரி என்னன்னா மற்றவங்களை நம்பி ஏமாற வச்சிரும் 43. சரிங்களா? அதனால் அதுவும் அப்படித்தான், வீண் விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதனால் 43 2ஆம் இடத்துல வந்துட்டாலும் சரி. இப்போ குழந்தைங்க ஸ்தானத்தில் வந்துருச்சுங்க. டீனேஜ் பையனோ பொண்ணோ மற்றவங்களை நம்பி ஏமாந்துருவாங்களா? வைக்கலாமா? குழந்தைங்க ஸ்தானத்தில் வைக்கலாங்களா? சரி, இதே வந்து சொத்து ஸ்தானத்தில் வைக்கிறீங்க,
நீ என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு இடத்துல போய் கடன் வாங்குவாங்க, சொத்தை வச்சு கடன் வாங்குவாங்களா? அந்த கடன் என்ன ஆயிரும், அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கட்டத்து வரைக்கும் கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, வட்டிக்கு மேலே வட்டி போட்டு நீ இடத்தையவே கொடுன்னு கேட்டுருவாங்க. அது வரைக்கும் நைஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுவாங்களா? அப்போ இந்த நம்பரு சொத்து ஸ்தானத்துலேயும் வரக்கூடாது, குழந்தைக ஸ்தானத்துலேயும் வரக்கூடாது, குடும்பஸ்தானத்தில் வந்துருச்சு. 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் 4 பக்கத்தில் ஏமாந்துருவாங்க. சரிங்களா? ஒரு கணவன் மனைவி 2 குழந்தை இருக்காங்கன்னா 4 பேர் 4 பக்கம் ஏமாறுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர் வரலாமா? வரலாங்களா? வரக்கூடாது. சரி, அடுத்தது 8111. 8ங்கிறது என்னங்க, சனி பகவான். 1ங்கிறது இப்போ தொழில தடை வருமா, பிரச்சனை வருமா, பொருளாதார பற்றாக்குறை வருமா? அடுத்து என்ன வந்துருச்சு, 11. 1ங்கிறது சூரியனோட ஆதிக்கமா? டோட்டல் என்ன வந்துருச்சு, சந்திரன். அப்போ ஏதாவது நிலையானதாக அவருக்கு இருக்குமா? வருமானம் சரி, குடும்பம் சரி, ஏதாவது நிறைய பிளான் போடுவாங்க, ஆனால் அந்த பிளானை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. அப்போ அந்த 11 என்ன பண்ணும், எல்லாமே எது இருந்தாலும் கொஞ்ச நாள் ஓடும், கொஞ்ச நாள் செய்வார். சரிங்களா? ஒரு 2 மாதம் போய் செய்வார், அப்புறம் விட்டுருவார். இப்படியே என்ன ஆயிடுவார், ஒவ்வொரு விஷயங்களும் ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். சரிங்களா? சரி, இப்போ வந்து வேற என்ன நம்பரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம 07 சொன்னோம், அடுத்து 09. இந்த 9 என்ன பண்ணுங்க, இந்த 9 வந்துட்டாலே, இந்த 9னா என்னங்க, செவ்வாய். செவ்வாய்னா என்னது, கடன் ஏற்படுமா? இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பெண்ணோட ஃபோன் நம்பரில் 09 வருதுன்னா கணவன்னாலேயோ இல்லை கூட பிறந்தவங்கனாலேயோ பிரச்சனை வரும், கடன் ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனு எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், ஆனாலும் நிர்கதியாக நிற்க வைக்கும். அப்போ 09 பயன்படுத்தலாமா? ஆனால் வந்து 92 இதே 9ங்கன்னு வந்துட்டாலும் எல்லாமே அப்படியான்னு கேட்டால் இல்லை. 09 மட்டும், வெறும் 9 மட்டும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அடுத்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 13. இந்த 13 என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன வருது, 1 3 கூட்டினா என்ன வந்துடுது, ராகு. இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே பெருசாக தான் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு யோசனை பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ நடக்காது. எப்படிங்க, என்ன எதிர்பார்க்குறாங்களோ நடக்காது. கடுமையாக ஒர்க் பண்ணாதான், உழைச்சாதான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 17. 17ஆம் தேதி யார் பிறந்திருக்காங்க, யாருக்கா தெரியுமா? 17 எம்ஜிஆர் 17 எம்ஜிஆர் பிறந்திருக்கிறார். இந்த 17 வந்து எம்ஜிஆர் வந்து எந்த வயதில் வந்தாருங்க, நடிக்க வந்தாருங்க, ஆக்டரா? 50 வயசில் அவர் வந்து என்ன சொல்கிறது, ஆக்டர் ஆனார். என்ன சொல்கிறது, ஹீரோ தான் டக்குன்னு வாயில் வரல, ஹீரோவானார். சரிங்களா? அப்போ அந்த 17 இப்போ விக்ரம் இருக்கிறார் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடலை வருத்தி ஒரு மனநோயாளி மாதிரிலாம் நடித்து, அப்போது பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி 17 அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ வந்து என்னங்க, ஒன்றுங்கிறது என்ன, சூரியன் கேது. அப்பா கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது, அப்பா கிட்ட இருந்தாலுமே செய்ய முடியாது. சரிங்களா? பல போராட்டங்கள், கெட்ட பேர், அவமானங்கள் அதெல்லாம் தாண்டி தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இவங்கள சொன்னால் மற்றவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு சாதனை பண்ணுவாங்க. இப்போ விக்ரம் சாதனை பண்ணாரா? அதே மாதிரி எம்ஜிஆர் ஐயா எல்லாருமே இப்போவுமே என்ன பண்ணுறாங்க, நிறையா ஆஃபீஸில், வீட்டில் அவரோட ஃபோட்டோ வச்சுருந்தாலே காசு வருதுன்னு சொல்கிறாங்களா? உண்மைதானது? அப்போ வந்து என்னென்னா 17 அப்படிங்கிறது போராட்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 17 எந்த இடத்துலையும் சரி. அப்போ குழந்தை ஸ்தானத்தில் 17 வந்தால் குழந்தை போராடுமா, போராட்டமாக இருக்குமா? 2ஆம் இடத்துல 17 வந்துருச்சு, அப்போ வருமானம் போராட்டமாக இருக்குமா? அப்போ அதை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்தது
27 அது என்ன பண்ணும்? 2 + 7 என்னங்க? சந்திரன் கேது கூட்டம் என்ன வந்துடுது? 9 வந்து செவ்வாய் வந்துடுறாரா? இவரே கம்முன்னு இருந்தாலும் தேவையில்லாத பஞ்சாயத்து தேடி வரும். சரிங்களா? இவரே கம்முன்னு இருந்தாலுமே தேவையில்லாத பஞ்சாயத்து தேடி வரும். கடன் ஏற்படுமா? வழக்கு ஏற்படுமா? அப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு தேவையா? நம்மளுக்கு இல்லைங்களா? நீங்கள் வேணால் பாருங்கள், 27ஆம் தேதி 9ஆம் தேதி 18ஆம் தேதி பிறந்தவங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய தொழிலில் தான் இருக்கிறாங்க. போலீஸ்லேயோ இல்லை அட்வொகேட் ஆகவோ இல்லை தீயணைப்பு துறையிலையோ இல்லை மிலிட்ரியிலையோ இந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த காரகத்துவத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணுறனால அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், 27ஆம் தேதி பிறந்தவங்களாம் அப்படி இருக்காங்களா? அவங்க தான் டெய்லி போலீஸ் தான் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுவாங்களே. புரிஞ்சுதுங்களா? அப்போது அந்த காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணால் ஒன்றும் பண்ணாது. சாதாரணமாக இருக்கிறவங்க 27 பயன்படுத்தினா அதுக்குண்டான பிரச்சனையை சந்திப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது 59. 5ன்னா என்ன? புதன். அப்புறம் என்ன வந்துடுதுங்க? செவ்வாய். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆகாது. அப்போ என்ன பண்ணுங்க? கவலைப்பட்டுட்டே இருக்கிற அமைப்பை கொடுத்துரும். இப்போ நம்ம மனசு ஹாப்பியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் ஏதாவது பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுவோம். சரியா? துக்க தொண்டை அடைக்குது, என்ன பண்ணுவோம்? நானெல்லாம் என்ன பண்ணுவேன்னா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரம் புத்தி வேலை செய்யுமா? அப்போ யாராவது ஃபோன் பண்ணா, எதுக்குங்க ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோனை வைங்க முதல்ல சொல்லுவோமா? இதே மனசு ஹாப்பியாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? சார் நீங்கள் ஜெயிச்சுக்குவீங்க சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். நம்மளே கவலையில் இருக்கும்போது எப்படி மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது? புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 59 பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. சரியா? அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 49. இது என்னங்க? ராகு செவ்வாய். விபத்து கண்டங்களை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும்? இந்த நம்பரை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாமா? என்னங்க? அப்போ இந்த நம்பர் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா விபத்து கண்டங்களை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக பிரச்சனையை தரும். சரிங்களா? நம்மளே கம்முன்னு இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க? வம்பு கிழுத்து பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போது அதே மாதிரி 15 அப்படிங்கிற நம்பர் என்ன பண்ணும்? 1 + 5 என்ன வந்துடுது? சூரியன் புதன். அப்போது கூட்டலாம் சுக்கிரன் வந்துடுறாரு. இந்த 15 அப்படிங்கிறது வாழ்க்கையே புரட்டி போட்டுற நிகழ்வுகளை கொடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி பணங்கிறது பண பிரச்சனையை கொண்டு கொடுத்துருது. சரிங்களா? அதே மாதிரி 18 அப்படிங்கிறது என்ன? சூரியன். இது ரெண்டும் நட்பு கிரகங்களா? அப்போ சூரியன் சனி கூட்டினா மடி 9 வந்துடுதா? அப்போ இதுவும் என்ன பண்ணிடும்? என்ன பண்ணுங்க? நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய பூகம்பத்தை கொண்டு விட்டுரும். சரிங்களா? நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் என்ன பண்ணிடும்? நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று உருவாக்கி சேர்த்து கடைசியில் நம்ம கையில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் கொண்டு விட்டுரும். ஓகேங்களா? அப்போது இப்போ சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரில் 2ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இல்லை டோட்டல் பண்ணால் அந்த மொத்த டோட்டல்லையோ வந்தால் நீங்கள் ஜாதகர் ஸ்தானத்தில் நல்ல நம்பரே வச்சுருங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர நம்பர்லாம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் எதுக்காக? ஒன்று சொத்துக்காக ஓடுவீங்க, இல்லை குழந்தைகளுக்காக சுற்றிட்டு இருப்பீங்க, இல்லை வருமானத்துக்காக சுற்றுவீங்க. வருமானம் வரும், ஆனாலும் அதை சேமிக்க முடியாது, எடுத்து வைக்க முடியாது. அப்போ எவ்வளோ வந்தாலும் விரயங்களும் கண்டிப்பாக ஏற்பட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அது சார்ந்த எண்களை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அது சார்ந்த எண்களை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன பண்ணோம்? வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ என்னோட நம்பர் என்ன? நான் 20ஆம் தேதி பிறந்திருக்கிறேன்னு சொன்னேன்னா என்னோட பாஸ்வேர்டில் அதே மாதிரி ஃபோன் நம்பரில் எல்லாத்துலேயுமே கேதுவோட நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா?
அதே மாதிரி நம்மளுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம்னு ஒன்று இருக்குமா ஜாதகத்தில். அப்போ அந்த கிரகத்தையும் நம்ம ஃபோன் நம்பரில் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு எந்த கிரகங்களெல்லாம் பணம் கொடுக்கும்? குரு, சுக்கிரன், அப்புறம் சரி என்னக்கா சந்திரன் சொல்லிட்டாங்க. சந்திரன்னா என்னங்க? டெய்லி இன்கம். சந்திரன் ஆக்டிவேட் பண்ணால் டெய்லி இன்கம் வருமா? அப்போது சுக்கிரன்னா என்ன? டெய்லி வந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா. சந்திரன்னா என்ன? சின்ன தொகை. இதே சுக்கிரன்னா அதை விட ஒரு 10,000 ரூபா அந்த மாதிரி. இதே டெய்லி ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னா குரு. அப்போது சந்திரன், சுக்கிரன், அப்புறம் என்னங்க குரு. இந்த 3ல் ஏதாவது நம்பர் நம்ம ஃபோன் நம்பரில் இருக்கணும். அப்போ தான் பணத்துக்கு உண்டான வழி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ இந்த எண்கள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்துகிற நம்பர் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு எல்லாருமே என்னென்னா வண்டி நம்பரில் கவனம் செலுத்துவாங்க. சரிங்களா? எனக்கு ஃபேன்சியாக வேணும். ஓகேங்களா? வண்டி நம்பரில் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இந்த செல்ஃபோன் தான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறோம். நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம குடும்பத்தார்கிட்ட, அதே மாதிரி தொழில் ரீதியாக எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஃபோனில் தான் பேசுகிறோம். அப்போ ஃபோன் நம்பர் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் எந்த நம்பர்ஸை பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு சரியில்லைன்னா அதாவது எண் நிபுணர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை பெற்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்பரை மாற்றம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு மாற்றி கொடுத்து நிறையா பேர் நல்லா இருக்காங்க. அதனால் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நிச்சயமாக உங்கள் லைஃப்லேயும் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். சரி, இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் சொன்னதில் 9344 கேட்குறாரு. உங்கள் நம்பரா? சரி, 93 நல்ல எண்ணுங்க. இவர் வேலை செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். சம்பாதிப்பாரா? கண்டிப்பாக சம்பாதிப்பார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நம்பர் வருது? ராகு ப்ளஸ் ராகு சனி ஆயிடுது. அப்போது இவருக்கு எல்லாமே இருக்கும். சரிங்களா? எல்லாமே இருக்கும். ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாது. என்ன சார், கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து சொல்லுங்க சார், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த மேடங்க? ஆனந்தி மேடமா? சொல்லுங்க. 1000% உண்மை சார். இது வந்து நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2022லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அதனால் நம்ம சொல்லி நிறையா வாடிக்கையாளர்கள் ஆமாங்க மேடம், உண்மைதாங்க மேடம் அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்ணி கொடுத்து ஜெயிச்சு வந்து நன்றி சொன்னவங்க ஏராளம் பேர். சரிங்களா? கணக்கே கிடையாது. அதனால் 69, 66 டோட்டல் என்ன வருதுங்க? அதாவது நிறைய முயற்சி எடுப்பீங்க சார். சரிங்களா? நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? ஏமாற்றங்கள் நிறையா வந்திருக்கு. அதே மாதிரி உங்களை சுற்றி அது அம்மாவாக இருக்கலாம், உங்கள் பொண்ணாக இருக்கலாம், இல்லை வீட்டம்மாவாக இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மீறி நடக்க முடியாது. அவங்க பேச்சு ஓகே நான் சரிம்மா பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் உங்களால். சரிங்க சார், சொல்கிறேன். ஓகே, வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதுங்களா? பார்த்தீங்களா? அதாவது இந்த எண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உலகத்தையே ஆள்ற மாதிரி நம்மளையும் ஆளுது. எப்படிங்க? நம்மளையும் ஆளுது. அதனால் பாசிட்டிவான எண்களை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக உடனே வந்து இன்னைக்கு மாற்றணும் நாளைக்கு உடனே மாறிடுமா, நாளைக்கு உடனே நான் கோடீஸ்வரன் ஆயிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் 0. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்று பேசுகிறேன்னு இல்லை. அப்போ அதுக்கு ஒரு பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குதுல்ல, இல்லைங்களா? இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட பொருளாதாரம் நல்லா இருக்குது. அப்போ வந்து என்ன எண்களை வந்து என்னோட வாழ்க்கையை உயர்த்தியிருக்கு. எனக்கு என்ன யோகத்தை தரக்கூடிய எண்களோ அதை நான் பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்கள் எதுன்னு பார்த்து அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிக்கலாம். சரிங்களா? இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சா எல்லாத்துக்கும்? சரி, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த
செந்தூரான் அறக்கட்டளை அன்பு சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அனைவருக்கும் நன்றி. நீங்கள் உங்களுக்கு நிம்மதி, உடல் ஆரோக்கியம், இது பார்க்குற நேயர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், நிம்மதி, உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், குடும்ப ஒற்றுமை, தொழிலில் வெற்றி, சகல சம்பத்தும் சுபிட்சமும் கிடைச்சு எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? என்னோட மொபைல் எண் பார்த்துட்டிங்கன்னா 97 சொன்னண்ணா. சந்திரனுக்கு கேது வசியன்னு சொன்னண்ணா. 97 வச்சுருக்கிறேண்ணா. செவ்வாய் தான் எனக்கு யோகி. ஓகேங்களா? 97 42 95 64 80 9742956480. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. செல்போனை வைத்து மிகவும் சிறப்பாக பலன் சொல்லிய வினோதினி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது கனிமொழி அம்மா அவர்கள் மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறோம்.